கர்நாடகா ஸ்பெஷல் சிரோட்டி ஸ்வீட் கிறிஸ்பா டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு சிரோட்டி ரவை, 1/2 கப்பு கோதுமை மாவு, கோதுமை மாவுக்கு பதிலா மைதா வேணாலும் சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்துட்டு மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா சாஃப்டா ஊறுறதுக்கு வச்சிருங்க. 2 மணி நேரம் விட்டு மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்ப ரெடி பண்ணிருக்கிற மாவை சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்து இப்ப எல்லா மாவையும் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி ரெடி பண்ணி ஒரு பக்கமா எடுத்து வச்சு 2 டேபிள் ஸ்பூன் மைதா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துடும். இதை ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம ஏற்கனவே தேய்ச்சி வச்சிருந்த இந்த சப்பாத்தி மாவு மேல இந்த பேஸ்டையும் அப்ளை பண்ணிக்குங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தி மாவுக்கும் கீ பேஸ்ட் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து ரோல் பண்ணிருக்கிற மாவை உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் அந்த சைஸ்ல நீங்க துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்ப கட் பண்ணிருக்கிற மாவை மீடியம் சைஸ்ல கொஞ்சம் திக்கா தேய்ச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி மீடியமா சூடா இருக்கிற ஆயில்ல ஒன்னொன்னா போட்டு டீப் ஃப்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஆயில் எடுத்து மேல மேல ஊத்தும் போது சிரோட்டில லேயர்ஸ் அழகா ஃபார்ம் ஆகும். இப்போ 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பா வெந்த பிறகு எடுத்துக்கங்க. இப்போ ரெடி பண்ணிருக்க சிரோட்டிக்கு சுகர் டஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். பாதாம் பாலோட இன்னும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.